Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ட் ஃப்ரைடே. ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரிங்களை வாழ்த்துகிறது. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஆம் தேவஜனமே, நமக்கு வருகிற ஒத்தாசை கர்த்தரிடத்தில் மட்டும்தான், நமக்கு பரத்திலிருந்து மட்டும்தான் உதவி வரும். ஹல்லேலூயா. உங்கள் கண்களை நீங்கள் யாருக்காக எதற்காக ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் வாலிபல்களே? ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தையோ குடும்ப பெருமையோ நண்பர்களையோ எல்லாவற்றையும் நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஒத்தாசை வரும் பர்வதமாகிய என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 115 சங்கீதம் 15வது வசனத்தில் ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஆம் தேவஜனங்கள், வானத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்பி தருகிறார். நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமான காரியங்களில் எந்த விதமான ஆசீர்வாதங்களானாலும் நம்முடைய கண்கள் நம் எஜமானாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அதிகாலையில் எழுந்தவுடனே சில நேரங்களில் நானும் அந்த தவறை செய்கிறேன், உணர்கிறேன். ஹல்லேலூயா. அதிகாலையில் என் கண்கள் கர்த்தரை நோக்குகிறதா, இல்லைனா என் கையில் இருக்கிற மொபைலை நோக்குகிறதா? வாலிப பிள்ளைகளை கொஞ்சம் யோசிக்கலாமா? 124 சங்கீதம் 8, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது, கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. ஆம் தேவஜனங்களை, கர்த்தருடைய நாமத்திற்கு அத்தர மகிமையும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. ஆம் தேவஜனங்களே, சண்ட சராசரங்களை படைத்த தேவனிடத்தில் தான் நமக்கு சகாயம் இருக்கிறது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்மளுடைய தேவைகளை விசுவாசித்து தேவனிடத்தில் நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு ஒத்தாசை நீங்கள் தாங்கப்பா. எங்கள் கண்களை உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. மனுஷர்களை அல்ல ஆண்டவரே, மனுஷர்களை நோக்கி பார்த்தால் நாங்கள் வெட்கம் அடைவோம். மனுஷர்களுடைய ஆண்டவரே புகழ்ச்சினால் நாங்கள் வெட்கமடைந்து போவோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளை? எதற்குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தரிடத்தில் மட்டும் நமக்கு சகாயம் இருக்கிறது. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதம் 123:1 வாசிக்கிறோம். ஆம் தேவஜனமே, வாலிப பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, எங்களுடைய ஒத்தாசை உம்மிடத்தில் தான் வருதுப்பா. எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவர். எங்கள் சகாய்க்கிற தேவன் நீங்கள் மட்டும்தான். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்கள், வியாதித்தரை சுகப்படுத்துங்க, தேசத்தின் தேவைகளை சந்திங்க, குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா. எங்களை எல்லாரையும் நீர் பாதுகாத்து இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.